நியூஸ் போக்கஸ் தமிழ் ஊடகத்துக்கு உங்களுடைய பேராதரவை தர வேண்டும். வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 3 மாத இடைவெளிக்கு பிறகு சர்வதேச அரசியலாம் படிச்சுட்டு வந்துட்டு மீண்டும் தன்னோட பொறுப்பை ஏற்றிருக்க அண்ணாமலை அவர்கள் தன் கட்சி நிர்வாகிகளுக்கு சில ஆலோசனை வழங்கியிருக்கிறாரு. குற்றப்பின்னணி இல்லாதவர் அவர்களை கட்சியில சேர்க்கணும், கட்சிக்கு பொறுப்பு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருக்கும்னு சொல்லிட்டு அவர் சில ஆலோசனைகளை நேற்றைய தினம் வழங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் கவனிக்கிறேன். ரெண்டாவது பாத்தீங்கன்னா 2026 தேர்தல்ங்கிறது தமிழக பாஜக ஒரு வாழ்வாசாவ தேர்தல், கவனமா வேலை செய்யணும் அப்படின்ற லெவலில் சில இன்டர்பிரஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு அப்படிங்கிறத கவனிக்கிறோம். உண்மையிலேயே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை 2026 தேர்தல் எப்படி பாக்குறாரு, இதை பற்றி உங்களுடைய கருத்து? ஒரு தேர்தலை எப்படி பார்க்கிறார் என்பதற்கு முன்பாக ஒரு கருத்தை நான் தெரிவித்து விடுகிறேன். நீங்கள் அதற்கு முன்பாக ஒரு கேள்வியை கேட்டீர்கள். அண்ணாமலை குற்றப்பின்னணி உடையவர்களை எல்லாம் கட்சியில் சேர்க்கக்கூடாது என்று லண்டன் சென்று திரும்பியதற்கு பிறகு ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறார் என்று. தந்தை பெரியார் லண்டனுக்கு சென்று படிக்கவில்லை. பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா? காவல்துறையினர் தன் கடமையை செய்கிறார்கள், நீ போராட்டத்தில் ஈடுபடுகிற போது அவர்கள் உன்னை அடித்தால் பட்டுக்கொள். பெரியார் சொன்ன வார்த்தை இதுதான். பட்டுக்கொள் என்று சொன்னால் அடி வாங்கிக்கொள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அவருடைய கடமையை செய்கிறார்கள், நாம் நம்முடைய பணியை செய்கிறோம். ஒருபோதும் காவல்துறையிடத்திலே திமிரி விடாது. இது பெரியார் சொன்ன அறிவுரை. அப்படின்னா தன் தோழர்கள் யோகியவான்கள், இந்த மக்களினுடைய அடிமை சங்கிலி உடைபட வேண்டும் என்பதற்காக வீதிக்கு வந்தவர்கள், சமூக நீதி தலைத்தோங்க வேண்டும் என்பதற்காக வீதிக்கு வந்தவர்கள், சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக களத்துக்கு வந்தவர்கள். அவர்களை கூட நீ காவல்துறையிடத்திலே பட்டுக்கொள் என்று சொன்ன தலைவர் லண்டன் சென்று படிக்கவில்லை. ஆனால் நீ லண்டன் சென்று படித்ததற்கு பிறகுதான் சமூக விரோதிகளையே கட்சியில் சேர்க்கக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறாய் என்று சொன்னால் நீ உண்மையிலேயே தலைவராக இருப்பதற்கு தகுதி படைத்திருக்கிறாயா என்கிற கேள்வியை அண்ணாமலையை நோக்கி நான் எழுப்ப விரும்புகிறேன். ஒன்று, இதற்கு மேல் நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அண்ணாமலையினுடைய அரசியல் நாகரீகத்தை விட என்னுடைய நாகரீகம் உயர்வானது. அண்ணாமலையுடைய அரசியல் பயணத்தை விட என்னுடைய பயணம் நெடிய தூரம் கொண்டது. இதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். 2026 தேர்தலை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது என்றுதான் நான் சொல்வேன். நிச்சயமாக. காரணம், இங்கே மும்முனை போட்டி நிலவுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக தென்படுகின்றன. ஒரு புறத்திலே சீமான் வழக்கம் போல தன்னை ஒரு ஸ்பாயிலராகவே நிறுத்தி கொண்டு களத்திலே நிற்கப் போகிறார். இன்னொரு பக்கம் திமுகவில் சிதையாமல் இருக்கிற கூட்டணி, திமுகவுக்கு இருக்கக்கூடிய கூட்டணியினுடைய பலம், அது ஒரு தரப்பிலே போட்டி, 2 தரப்பில் போட்டி. விஜய் அதிமுகவுக்கு ஆதரவாக போகிறார்கள் என்று ஏறக்குறைய ஒரு உறுதி செய்யப்பட்ட தகவலை உறுதி செய்யாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக நீங்கள் கவனியுங்கள். உறுதி செய்யப்பட்ட தகவலாக உறுதி செய்யாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது எப்படி வேண்டுமானாலும் மாறி போகலாம். அதே நேரத்தில் மாறவில்லை என்று சொன்னாலும் விஜய் தனித்து களமாடுவாரா என்று கேட்டால் என்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக விஜய் தனித்து களமாட போவதில்லை. ஏதோ ஒரு கூட்டணியை விஜய் அமைக்கப் போகிறார். அது யாரோட கூட்டணி என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அதற்கு அதிமுக தான் சரியாக இருக்கும் என்று எல்லோருடைய கணிப்பாக இருக்கிறது. அதுவே நடக்கட்டும். அதன் மூலமாகவாது அதிமுக கரையேறட்டும் என்றுதான் நான் நினைப்பேன். அதிமுக தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிற கட்சிதான். அதிமுகவினுடைய தேவை தமிழ்நாட்டுக்கு தேவை என்றுதான் நான் என்றைக்கும் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன். இந்த களத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்ய போகிறது? பாரதிய ஜனதா கட்சி இதே கூட்டணியை வைத்துக் கொண்டு மண் குதிரைகளை நம்பி சவாரி செய்ய போகிறதா? அமமுகவினுடைய தினகரன் இவ்வளவு நாட்களாக எங்கே இருக்கிறார் என்று யாருக்காவது தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் அவருடைய பங்களிப்பு என்ன? நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்? பாட்டாளி மக்கள் கட்சி தினந்தோறும் மக்களிடத்தில் அம்பலப்பட்டு கொண்டே போகிறது. இன்னொன்று, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏதாவது வளர்ச்சி இருக்கிறதா? அந்த கூட்டணியில் பெயர் சொல்லத்தக்க ஒரு கட்சி என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். நான் அதிகமாக அதற்கு மேல் விமர்சிக்க விரும்பவில்லை. இப்படி ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டு அண்ணன் ஜி.கே. வாசர் அவர்கள் இப்படி ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டு எந்த களத்துக்கு நீங்கள் தயாராக போகிறீர்கள்? பாரதிய ஜனதா கட்சியால் 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்துவதற்கோ அல்லது ஒரு தாக்கத்தை உருவாக்குவதற்கோ நிச்சயமாக முடியாது என்றுதான் நான் நம்புகிறேன். அண்ணாமலை என்ன முயற்சியில் ஈடுபட்டாலும் சரி, அந்த முயற்சி ஒருபோதும் பாஜகவுக்கு பலனளிக்காவே தான் என்றுதான் நான் கருதுகிறேன். தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலை இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பாஜக அதிமுக கூட்டணி சேரக்கூடாது அப்படின்ற வகையில அவர் சில பல்வேறு விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டாரு. அது டெல்லி பாஜகவுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி இருந்துச்சு. அதன் காரணமாக அண்ணாமலை அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் அகற்றணும், அவரை அந்த இடத்துல ஒரு ரிலீஃப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி
டெல்லி பாஜக சில நகர்வுகளை மேற்கொண்டோம்னு சொல்லப்பட்டுச்சு. அவரு இங்க இல்லாத அந்த 3 மாத காலகட்டத்துல வந்து பாஜக, அதிமுக உறவை கொஞ்சம் பலப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி முயற்சிகள்லாம் கூட இலைமறைக்காயா பலரும் முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப அவர் வந்திருக்கிறாரு. அந்த கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா? இது எப்படி நகரும்? அல்லது வந்து பாஜக, அதிமுக இல்லாம 2026 தேர்தலில் பாஜக டெல்லி பாஜக சந்திக்குமா? அவங்களோட விருப்பம் என்னவா இருக்கும்? அதிமுக கதவை என்றைக்கோ திறந்து வைத்தது. கூட்டணி பலமான கூட்டணி அமையும் என்று சொல்லி. 3 மாத காலம் அண்ணாமலை ஊரில் இல்லை தானே. ஒருங்கிணைப்பு குழுக்கு தலைமை தாங்கியது யாரு? ராஜா. நீங்கள் ஒரு அதிமுகவோடு ஒரு சுமூகமான உறவை மேம்படுத்தி இருக்க முடியுமா? முடியாதா? 100 விழுக்காடு மேம்படுத்தி இருக்க முடியும். இந்த 3 மாத கால இடைவெளி என்பது ஒரு மிகப்பெரிய இடைவெளி. இந்த இடைவெளியை பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் பயன்படுத்தினார்களா? பயன்படுத்தவே இல்லை. அதிமுக கதவை திறந்து வைத்தது. நீங்கள் மறுக்கவே முடியாது. அதிமுக பலமான கூட்டணி அமையும் 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 என்று சொல்லிக் கொண்டே இருந்தது. எது தடுத்தது ராஜாவை? ஏன் ராஜா அந்த முயற்சியை மேற்கொள்ளவில்லை? அதிமுக தயார் என்று சொன்னதற்கு பிறகும் நீங்கள் அந்த முயற்சியை மேற்கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். மாறாக பாரதிய ஜனதா கட்சி கரையேற வேண்டும் என்கிற எண்ணம் உங்களிடத்தில் இல்லை. ஒன்று. இன்னொன்று, நிச்சயமாக அண்ணாமலை மாநில தலைவராக நீண்ட நாட்கள் நீடிக்கப் போவதில்லை. 2026 வரை அவர் நீடிக்க மாட்டார் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். எப்படி மோடியை RSS தரப்பு அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறதோ அதே போல RSS ஆட்கள் எல்லோரும் சேர்ந்து தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து அண்ணாமலையை அப்புறப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். யார் RSS ஆட்கள்? ராஜா தான். யார் RSS ஆட்கள்? கேசவ விநாயகம் தான். யார் RSS ஆட்கள்? இன்ன பிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தான். இப்போது யாரெல்லாம் இந்த ஒருங்கிணைப்பு குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார்களோ அதிலே ஓரிருவர் தவிர எல்லோரும் RSS ஆட்கள் தான். அந்த RSS ஆட்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாமலை மீண்டும் சில காலம் தலைவராக தொடருவதை விரும்பவே இல்லை. காரணம் என்ன என்று கேட்டால், அடிப்படையாக பாரதிய ஜனதா கட்சிக்கு உரிமை கோருகிறவர்கள் என்கிற அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களை அம்பலப்படுத்தி அவமானப்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியிலேயே முகம் தெரியாத அளவுக்கு மாற்றி இருக்கிறாரே அண்ணாமலை. KT ராகவனுடைய விவகாரத்துக்கு யார் காரணம்? அண்ணாமலை தானே காரணம். அண்ணாமலை தானே அந்த வீடியோக்களை எல்லாம் வெளியில் விட்டு KT ராகவனுடைய அரசியல் வாழ்வையே அஸ்தமனத்துக்கு கொண்டு வந்தாரு. கேசவ விநாயகம் குறித்த செய்திகளை எல்லாம் பேச வைத்து பொதுவெளிக்கு கொண்டு வந்து அவரை அவமானப்படுத்தி அவர் பொதுவெளியிலிருந்து தலை காட்ட முடியாது என்கிற நிலைமை உருவாக்கியது யார்? அண்ணாமலை தானே. இப்படி RSS அதிகார மையங்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியில் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களை எல்லாம் அம்பலப்படுத்தினார் அண்ணாமலை. அம்பலப்படுத்துவது மட்டுமல்ல, அவர்களை எல்லாம் அரசியல் வாழ்விலிருந்தே துறவரம் பூண்டுகிற அளவுக்கு ஒரு நிலையை உருவாக்கியவர் அண்ணாமலை. இதற்கெல்லாம் அண்ணாமலைக்கு ஒரு திட்டம் இருந்தது. இவர்கள் எல்லோரும் இருந்தால் இவர்களுடைய அதிகார ஆளுகையின் கீழ் பாரதிய ஜனதா கட்சியை நம்மால் ஒருபோதும் வழிநடத்தி செல்ல முடியாது. இண்டிவிஜுவல் செல்வாக்கை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும். நாம் ஒரு ஒன் மேன் ஆர்மியை போல இயங்கிட வேண்டும் என்று இந்த அமர் பிரசாத் ரெட்டி போன்ற ஆட்களை எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு, அன்றைக்கு சூர்யா சிவா போன்ற ஆட்களை எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு இவர் ஒரு பட்டவர்த்தனத்தை அங்கே செய்து கொண்டிருந்தார். இவர் ஒரு அரசியலை அங்கே புகுத்தி கொண்டிருந்தார். அந்த அரசியலால் வெறுப்படைந்தவர்கள் இப்போது இவரை எப்படியாவது தலைமை பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். டெல்லிக்கு அதனால் தான் அவசரமாக விரைகிறார் அண்ணாமலை. இன்றையோ நாளையோ டெல்லி பயணம் மேற்கொள்ள போகிறார் என்கிற தகவல்கள் வந்திருக்கின்றன. டெல்லி பயணம் மேற்கொள்வதே தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் என்கிற செய்தியை ஒருபோதும் யாரும் மறுக்கவே முடியாது. ஆனால் மிக விரைவில் அண்ணாமலையினுடைய மாற்றம் என்பது நிகழத்தான் போகிறது. தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு அவர் குறிப்பா இந்த பிராமின் லாபின்னு சொல்லப்படக்கூடிய தமிழக பாஜகக்குள்ள இருக்கக்கூடிய பிராமின் லாபின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாலிடிக்ஸை அவர் ஓரம் கட்டினாரு. அந்த வகையில திராவிட இயக்க சிந்தனையாளர்களே கூட பலர் அண்ணாமலையுடைய வருகையும் அவருடைய அந்த அரசியல் ஆக்டிவிட்டியும் வரவேற்கிற மாதிரி பலரும் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் நான் கேட்கிறேன், ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளராக நீங்க இருக்கீங்க, அவரு செஞ்ச இந்த பாலிடிக்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இந்த RSS லாபி அது எல்லாமே பிராமின் லாபியா இருக்கு, அதெல்லாம் ஒரு ஓரம் கட்டின அந்த அரசியலை நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் தெரியாதவர்கள் வேண்டுமானால் இதை வரவேற்கலாம். ஆனால் சித்தாந்த அரசியலில் ஊன்றி பிடித்தவர்கள், லட்சியங்களை கரங்களில் ஏந்தி கொண்டு செல்பவர்கள் எவரும் ஒருபோதும் இதை ஏற்க மாட்டார்கள். சார், இந்த பிராமின் நான் பிராமின் ஆக்ட் இருக்குல்ல, மூமெண்ட்ஸ் இருக்குல்ல, இது பாரதிய ஜனதா கட்சியில் செய்ய முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக செய்ய முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் செய்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நீங்க தமிழ்நாட்டுல ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவராக ஆக்க முடியாது. அப்படியே ஆக்கினாலும் அண்ணன் இலகணேசன் போன்ற பக்குவமான கருத்து தெரிவிப்பவர்களைத்தான் ஆக்க முடியுமே தவிர ராஜா போன்றவர்களை ஆக்க முடியாது.
அதனாலதான் ஹெச் ராஜா இந்த 3 மாத காலமா என்னத்தை கிழித்தாருங்கிற செய்தியை நாம பேசியிருக்கோம். ஏன் ஹெச் ராஜாவால கிழிக்க முடியல? ஹெச் ராஜாவை தாங்கி இருக்கக்கூடிய சித்தாந்தம், ஹெச் ராஜா பேசுகிற கருத்துக்கள் அவற்றுக்கு ஒருபோதும் உகந்ததாக இருக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நான் ரொம்ப எளிதா சொல்லி சிம்பிளா முடிக்கிறேன் இந்த செய்தியை. அண்ணாமலை போன்றவர்கள், நான் குறிப்பாக நான் பிராமின்ஸை குறிப்பிடுகிறேன். பிராமணர் அல்லாதார் வேண்டுமானால் போய் அந்த வீட்டில் உட்கார்ந்து கொண்டு வெள்ளை அடிக்கலாம், பராமரிக்கலாமே தவிர வீட்டுக்கு உரிமை கோர முடியாது. அது பிராமணர்களினுடைய வீடு, அவர்களினுடைய கோட்டை கொத்தளம். அதிலிருந்து ஒரு செங்கலை கூட பிராமணர் அல்லாதாரால் பிரித்து கொண்டு வர முடியாது என்பது உண்மையான உண்மை, உண்மையில் கடைந்தெடுத்த உண்மை என்றுதான் நான் சொல்வேன். எனவே இதையெல்லாம் பார்த்து இடைக்காலத்துக்கு சிலாகிக்கலாம், இடைக்காலத்துக்கு மகிழலாமே தவிர பாரதிய ஜனதா கட்சி ஆரியர்களினுடைய கூடாரம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. இப்ப நீங்க சொன்ன இதே கருத்தை அப்படியே டுவோர்ட்ஸ் இந்தியா அளவுல பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, இப்ப டெல்லி பாஜக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குஜராத்திகள் லாபி பெரிய அளவில் அங்க இருக்குங்கிறது இந்த 10 ஆண்டுகளா நம்ம கவனிச்சுட்டு இருக்கோம். இந்த குஜராத்திகள் லாபி அப்படிங்கிறது வந்து அங்க இருக்கக்கூடிய பிராமண லாபியை ஓரம் கட்டிருச்சு. இதன் காரணமாகவே ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவும் ஒரு கான்ஃபிளிக்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் தியரி இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? குஜராத்திகள் பிராமணர்களை ஓரம் கட்டினார்கள், அதனால்தான் RSS கோபம் என்பதை நான் ஏற்கல. RSS எப்போதும் தன்னை சித்தாந்த ரீதியாக முன்னெடுத்துக் கொள்கிற ஒரு அமைப்பு. RSS பொறுத்தவரை ஒரு செயல் திட்டம் வடிவமைக்கப்பட்டால் அது அமைப்பினுடைய செயல் திட்டமாக இருக்கும். அதை இம்ப்ளிமெண்ட் செய்கிற போது, அவர்கள் அதை செயல் வடிவுக்கு கொண்டு வருகிற போது, அது RSS புகழை உயர்த்துவதற்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, மாறாக RSSக்கு எந்த புகழும் சேராமல், RSSக்கு எந்த பெருமையும் வராமல், தனி மனிதனுக்கு போய் சேருவதை ஒருபோதும் அவர்கள் விரும்பியதே இல்லை. இங்கே பிரச்சனை என்பது குஜராத்திகளும் பார்ப்பனர்களும் அல்ல. மாறாக மோடியினுடைய விளம்பர வெறி, மோடி தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டு தன்னை ஒரு அதிகாரமாக தகவமைத்துக் கொண்டதுதான் பிரச்சனைக்கு காரணம். நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயிர் கொள்கை என்று எதையாவது பட்டியல் போட முடியுமான்னா ஒன்னையும் பட்டியல் போட முடியாது. எல்லாம் RSS கொடுத்து அனுப்பப்பட்ட கொள்கைகள் தான். RSS இரவலாக பெற்றதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு. அவர்கள் 3 விஷயத்துக்காகத்தான் அதிகாரத்தை நோக்கி நகர்ந்தார்கள். யாரும் இதை மறுக்கவே முடியாது. ஒன்று, காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட வேண்டும். இன்னொன்று, பொது சிவில் சட்டம். இன்னொன்று, அவர்கள் சொன்னது என்ன? நீண்ட நாட்களாக அவருடைய லட்சிய கனவு என்ன? பாபர் மசூதி இருந்த இடத்தில் பாபர் மசூதியை இடித்து தள்ளிவிட்டு அயோத்தியிலே ராமர் கோயில் கட்டப்பட வேண்டும் என்பது. இதை 3ஐயும் செய்து முடித்தார் மோடி. மாறுபட்ட கருத்துக்கே இடமில்லை. ஆனால் மோடியினுடைய புகழ் நிலைக்கிற வகையில் இவற்றை செய்து முடித்தார். மோடி இதற்கெல்லாம் உரிமை கோரினார். நான் தான் செய்தேன் என்கிற பெருமையை மோடி தன்வசப்படுத்தி கொண்டார். மாறாக RSSக்கு புகழ் வந்து சேர்ந்ததா? RSSக்கு பெருமை வந்து சேர்ந்ததா? இப்போதும் பாரதிய ஜனதா கட்சிக்குள் RSS சொல்வதுதான் சட்டம், RSS சொல்வதுதான் விதி என்று அந்த அமைப்பை நடத்துவதைத்தான் RSS விரும்புகிறது. ஆனால் நிறைய மாற்றங்களை மோடி கொண்டு வந்து விட்டாரு. நிறைய அதிகார மையங்களை மோடி உள்ளுக்குள் உருவாக்கி விட்டாரு. அமித்ஷாவை கையில் வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒட்டுமொத்த தலைமை பீடத்தையும் ஆட்டி படைக்கிற வேலையை மோடி செய்து கொண்டிருக்கிறாரு. இதை RSS விரும்பவில்லை. எனவே அங்கே இருக்கிற பிரச்சனை என்பது வேறு, இங்கே இருக்கிற பிரச்சனை என்பது வேறு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய மாற்றப்படுவதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. அடுத்த கட்ட தலைவரா பாஜக, டெல்லி பாஜக யாரை முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை பற்றி வேற எதுவும் கூடுதலான தகவல்கள்? பாரதிய ஜனதா கட்சி யாரை வேண்டுமானாலும் தலைமை பொறுப்புக்கு அறிவிக்கலாம். இதுவரை அது குறித்த தகவல்கள் எதுவும் தென்படுவதாக எனக்கும் தெரியவில்லை. வெளியிலும் அப்படிப்பட்ட ஒரு செய்திகள் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, 2026 தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட வேண்டும் என்கிற நோக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமைக்கு இருக்கிறது. அப்படி ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான ஒரு தலைவரை நியமிக்க வேண்டும். அண்ணன் எல்முருகன் இருந்தபோது பெரிய மாற்றம் நிகழ்ந்து விடவில்லை அரசியல் களத்தில். ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்கிற போதுதான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் என்கிற ஒரு குரலாவது ஒலித்தது. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. குறைந்தபட்சம் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு லைம் லைட்லயாவது அந்த அம்மையார் வைத்திருந்தார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பின்னடைவு, ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடி, இவற்றையெல்லாம் இன்னும் கூடுதலாக அதிகப்படுத்துவதற்குத்தான் அண்ணாமலை வந்து செயல்பட்டாரே தவிர அதை குறைப்பதற்கோ அல்லது மக்களிடத்திலே பாரதிய ஜனதா கட்சியை குறித்த ஒரு பாசிட்டிவ் இமேஜை உருவாக்குவதற்கோ அண்ணாமலை ஒருபோதும் பயன்படவும் இல்லை, ஒருபோதும் பாடுபடவும் இல்லை. எனவே இப்போது அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கேட்டால், தமிழ்நாட்டினுடைய தட்பவெட்ப சூழலுக்கு ஏற்ப ஒரு தலைவரை நியமித்தால்
நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை குறைந்தபட்சம் ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கலாம் என்கிற அந்த மனநிலையிலிருந்து அவர்கள் நியமிப்பார்கள். எனவே என்னை பொறுத்தவரை அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களை நியமிப்பதற்கான வாய்ப்புகளை அவர்கள் நிச்சயமாக யோசிப்பார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். ஏனென்று சொன்னால் அண்ணன் நயினார் நாகேந்திரன் மக்களோடு இருந்து மக்களுடைய மனநிலையை அறிந்து கொண்டவர். முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்தாலுமே கூட முரண்படாத மனிதராக வெளிப்பட்டவர். அவரிடத்திலே ஒருபோதும் எந்த சிக்கலும் மக்களுக்கு எதிரானதாகவோ தமிழ்நாட்டுக்கு எதிரானதாகவோ நீங்கள் பெரிய அளவில் கண்டறிந்து விட முடியாது. சில செய்திகளை பாஜகவில் இருக்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் அவர் பேசி இருக்கலாம். அவரை போன்றவர்களை பாரதிய ஜனதா கட்சி தலைவருக்கான பொறுப்பில் நியமிப்பதற்குத்தான் நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். அண்ணாமலை அவர்கள் தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்படுவதற்கான முடிவுகளை டெல்லி பாஜக எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கீங்க. அப்படி ஒரு நகர்வு எடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தன்னை சென்ட்ரிக்கே வச்சுதான் அவர் எல்லா அரசியலும் இங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. ஒருவேளை அப்படி ஒரு மூவ் டெல்லி பாஜக எடுக்குது அப்படின்னா அண்ணாமலையினுடைய அடுத்த ஸ்டெப், அவர் அடுத்த கட்ட முயற்சி என்ன, அல்லது அவர் எப்படி பாஜக டீசெண்டா கையாளும், அல்ல அவர் என்ன செய்வாரு, அவருக்கு என்ன வாய்ப்புகள்லாம் இருக்கு, அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க? பாஜக ஒருபோதும் மாநில தலைவர்களை வெறுமனே அவர்களை பொறுப்பு அப்புறப்படுத்துகிற வேலையை மட்டும் செய்வதில்லை. அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை ஒன்றிய அமைச்சராக்கித்தான் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவித்தார்கள். அதே போன்ற தமிழிசை சவுந்தரராஜன் அம்மையார் அவரை ஆளுநராக்கித்தான் மாநில பொறுப்பில் இருந்து விடுவித்தார்கள். அண்ணன் எல் முருகன் அவர்களையும் ஒன்றிய அமைச்சராக்கித்தான் பொறுப்பிலிருந்து விடுவித்தார்கள். அதற்காக அண்ணாமலையை நிச்சயமாக ஒன்றிய அமைச்சர் ஆக்கி விடுவார்களா என்று கேட்டால் ஆக்குவதற்கான வாய்ப்புகள் கிஞ்சித்தும் இல்லை. அதற்கான வழியும் திறப்பதாக தெரியவில்லை. என்னை பொறுத்தவரையில் அண்ணாமலைக்கு வேறு ஏதாவது ஒரு தேசிய பொறுப்பை கொடுப்பார்கள், அல்லது அவரை ஏதாவது ஒரு இடத்திலிருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகளைத்தான் அவர்கள் தேடுவார்களே தவிர வேறு எந்த வகையிலும் அவர் ஒன்றிய அமைச்சராகவோ அல்லது வேறு சில அதிகாரமிக்க பொறுப்புகளுக்கோ செல்வதற்கான வாய்ப்புகள் கிஞ்சித்தும் இல்லை என்றுதான் நான் பார்க்கிறேன். விரிவான உரையாடல், பல்வேறு கேள்விக்கு ஆழமா உங்களோட கருத்துல வழங்கியிருக்கீங்க. உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.